ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் அதோட நியூமெரிக்கல்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ எவல்யூஷன் சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் இல்லாமல் கொஷின் பேப்பரில் வந்து இருக்காது. ஸோ அது வந்து இட் கேன் பி அ 1 மார்க் ஆர் கேஸ் பேஸ்ட் கொஷின் ஆர் 5 மார்க் கொஷினாக வந்து இருக்கலாம். இல்லைனா இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபலில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த நியூமெரிக்கல் பார்ட் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் வந்து சாப்டர் 6 எவல்யூஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இனிஷியலி இதோட டெஃபனேஷன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு என்சிஆர்டி, so this principle says that allele frequency in a population are stable and constant from generation to generation. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாப்புலேஷன்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ பர்டிகுலர் ரீஜியன் ஆர் பிளேஸ். ஸோ ஒரு பர்டிகுலரான பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அதோட ஜென்ரேஷன் வந்து நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீனோட ஃப்ரீக்வன்சி வந்து எப்பவுமே ஸ்டேபிளாக தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ இதில் எதுவும் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் நத்திங் பட் நேச்சுரல் செலெக்ஷன், மியூட்டேஷன், ஜெனடிக் ரீகாம்பினேஷன், ட்ரிஃப்ட், ஜீன் ஃப்ளோ, ஜீன் மைக்ரேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் வில் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் டு மேக் த கான்ஸ்டண்ட்டை வந்து கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷனை வந்து மாற்றி விட்றதுக்காண்டி, அன்ஸ்டேபிளாக வந்து மாற்றி விட்றதுக்காண்டி இந்த ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, so sum of total of all the allelic frequency is 1. So if we sum the frequency of the allele, it will results in 1. ஹார்டி வெயின்பர்க்குள்ளால ஒன்றா தான் வந்து அது வந்து இருக்கும், கான்ஸ்டண்ட்டாகவே மட்டும்தான் வந்து அந்த பிரின்சிபல் இருக்கும். ஓகே, ஸோ த ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ். ஒரு குறிப்பிட்ட டேட்டா செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ் இருக்கோ அதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். a + b the whole square is equal to a square plus 2ab plus q ஸ்கொயர்னு நம்ம லோயர் கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து ஹார்டி வெயின்பர்க் ரெண்டு மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இங்கே அதை வந்து ஜீனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அலில் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன் இஸ் நோன் அஸ் அலில். ஸோ அதுதான் வந்து அலில்னு வந்து நம்ம சொல்லுவோம். இங்கே ஒரு ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக டாமினன்ட் அலிலும் இருக்கும், ரிசசிவ் அலிலும் வந்து இருக்கும். அந்த டாமினன்ட் அலில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹோமோசைகஸ் டாமினண்ட்டும் இருக்கும், ஹெட்ரோசைகஸில் இருக்கக்கூடிய டாமினன்ட் அலில் வந்து இருக்கும், கண்டிப்பாக ஒரு ரிசசிவ் அலி வந்து இருக்கும். ஸோ ஒரு டோட்டல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவலும் இருப்பாங்க, ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவலும் இருப்பாங்க, ஹோமோசைகஸில் டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் அலில்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லாத்தையும் சம் பண்ணிட்டோம்னா தட் வில் ரிசல்ட்ஸ் ஆல்வேஸ் 1. அது கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும், ஸ்டேபிளாகவே தான் இருக்கும் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இங்கே p + q த ஹோல் ஸ்கொயர்னு வந்து கொடுத்துருப்பான். ஸோ p² + 2pq + q² = 1. அதில் pனா என்ன, qனா என்னன்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ p ரெப்ரசன்ஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அலில். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் டாமினன்ட் அலில் வருதோ அதை வந்து ஃப்ரீக்வன்சி. அப்போ டாமினன்ட் அலிலோட ஃப்ரீக்வன்சி pன்னு கொடுத்துட்டான். அண்ட் தென் ரிசசிவ் அலிலோட ஃப்ரீக்வன்சியை qன்னு கொடுத்துட்டான், qன்னு மென்ஷன் பண்ணுறான். ஓகே, அண்ட் தென் p + q த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர்னு வருதுன்னா அந்த p ஸ்கொயர் எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பர்சன்டேஜ். ஹவு மெனி பர்சன்டேஜ் தி ஹோமோசைகஸ் டாமினன்ட் அலில் இன் அ இண்டிவிஜுவல், அதை வந்து பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர். இதே இது வந்து q ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹோமோசைகஸ் ரிசசிவ். p ஸ்கொயர் வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட்டு, q ஸ்கொயர் வந்து ஹோமோசைகஸ் ரிசசிவோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறது q ஸ்கொயர். ஸோ 2pq ரெப்ரசன்ஸ் தி நத்திங் பட் ஹெட்ரோசைகஸ். ஸோ ஒரு pq அது ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடி 1 இருக்குது, அது கண்டிப்பாக 2 வந்து ரெப்ரஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் x + x = 2xன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி p + q p into q சாரி ப்ளஸ் போட்டேன், p into q வந்து பார்த்தீங்கன்னா 2pq. ஓகே, ஸோ 2pq 2abன்னு இருக்குன்னா அந்த மாதிரி 2pq. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸில் இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் ஆஸ்பெக்டில் 4 டிஃப்ரெண்ட் நியூமெரிக்கல்ஸ் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம், அதை சால்வ் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நான் லைட்டாக ஜூம் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்க்கலாம் இந்த செம்ம. ஸோ பேஸ் வந்து அந்த ஃபார்முலா தான், பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அதில் பர்டிகுலர் பி மட்டும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அலீல், கியூ வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிசசிவ் அலீல். அந்த பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம்னா பி ஸ்கொயர் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோமோசெக்ஸ் டாமினன்ட்டு, கியூ ஸ்கொயர் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோமோசெக்ஸ் ரிசசிவ், 2pqன்றது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஹெட்ரோசெகஸ் இண்டிவிஜுவல், அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒன் ஆஃப் த போர்ட் கொஷின், போர்டில் வந்து கேட்ட கொஷின் தான் இது, இந்த 7 போட்டிருக்கேன் இந்த கொஷின். ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். Okay, so in a certain population, the frequency of 3 genotype is as follows. ஸோ 3 ஜீனோடைப் வந்து ஒரு பாப்புலேஷனில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹோமோசேகஸ் டாமினன்ட்டு ஹெட்ரோசேகஸில் இருக்கக்கூடிய அலீல், அடுத்து ஹோமோசேகஸ் ரிசசிவில் இருக்கக்கூடிய அலீல். அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து பர்சன்டேஜில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 22%, 62%, அண்ட் தென் 16%. அப்போது ஹோமோசேகஸ் டாமினன்ட் வந்து 22%, ஹெட்ரோசைகஸ் கேட்டகரியில் 62%, ஹோமோசைகஸ் ரெசிசிவில் 16%. இப்போ என்ன கேட்குறான்னா, சூஸ் தி ஆப்ஷன் தட் ஷோ தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பி அலீல்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டுதான். அப்போது கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஹோமோசைகஸ் டாமினன்ட்டோட அலீலில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ், ஸோ அதான் பி, ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அலீல். அண்ட் தென் இங்கே ஹெட்ரோசைகஸில் எடுத்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்மால் பி வந்து வரும். ஸோ ஹெட்ரோசைகஸ் பொறுத்தளவுக்கு கேபிட்டல் பியும் இருக்கும், ஸோ ஒரு டாமினன்ட் அலீலும் இருக்கும், ஒரு ரிசசிவ் அலீலும் இருக்கும், அதான் ஹெட்ரோசைகஸ். அப்போ கேபிட்டல் பியும் இருக்குது, ஸ்மால் பியும் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவன் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கேபிட்டலையும் ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஸ்மால் பியோட அலீல்ஸையும் அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது டாமினன்ட் அலீலோட பர்சன்டேஜ் இங்கே அவன் கொடுத்துருக்க டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ ஹோமோசைகஸ் டாமினன்ட் அதோட பர்சன்டேஜ் ஹெச்டி, நான் ஷார்ட்டாக போடுறேன் ஹெச்டி, ஹோமோசைகஸ் டாமினன்ட்டோட பர்சன்டேஜ் 22. ஸோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் நம்ம எடுக்கும்போது அதில் வந்து ஒரு பாதி வந்து கேபிட்டல் பி வந்து அங்கே இருக்கும், அப்படி தானே? அதோட பர்சன்டேஜ் 62. ஸோ இந்த 62ல் பாதி இந்த கேபிட்டல் பி. அப்போ 62 டிவைடட் பை 2 gives 31. ஓகே, அப்போது நமக்கு இங்கே என்ன கேட்குறான், கேபிட்டல் பியோட மொத்த ஃப்ரீக்வன்சியை வந்து அவன் கேட்டிருக்கான். அண்ட் தென் ஸ்மால் பியோட மொத்த ஃப்ரீக்வன்சி வந்து அவன் கேட்டிருக்கான். இப்போ கேபிட்டல் பியோட மொத்த ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஹோமோசைகஸ் டாமினன்ட்டோட அலீல் ஃப்ரீக்வன்சி வந்து 22%. இதே ஹெட்ரோசைகஸில் ஒன் ஆஃப் தி கேபிட்டல் பி டாமினன்ட் அலீலோட பர்சன்டேஜ் வந்து 62ல் பாதி 31. ஸோ 22 ப்ளஸ் 31, தட் ரிசல்ட்ஸ் 53. ஸோ கேபிட்டல் பியோட ஃப்ரீக்வன்சி 53. அப்போ ஆன்சர் வந்து 53 வந்து கேபிட்டல் பியோட ஃப்ரீக்வன்சி. அப்போ கேபிட்டல் பி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அலீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் பி வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அலீல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே ஓகே, இன்னொரு ஸ்மால் பி வந்து இங்கே ஹெட்ரோசைகஸ் கேட்டகரியில் இருக்கிறனால அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிக்கிறத இங்கே நான் வந்து அதை பாதியாக டிவைட் பண்ணிக்கிட்டேன், 62 டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிட்டேன் அந்த ஸ்மால் பியில். ஏன்னா ஹெட்ரோசைகஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டாமினண்ட்டும் இருக்கும், ஸ்மால் இருக்குது. இப்போ இதே தான் ஸ்மால் பி கண்டுபிடிக்கிறனாலும் 31 தான், பாதிக்கு பாதி தான், அது 31 தான் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஹோமோசைகஸ் ரெசிசிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் ரெண்டு ஸ்மால் பியில் அவன் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் 16. ஓகே, இந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் ஒரு பாதி இருக்குன்னா அது நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 62ல் பாதி 31. ஸோ 16 ப்ளஸ் 31 ரிசல்ட்ஸ் 47. ஸோ வருதா 53, 47. இதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, ரொம்பவே ஈஸி. ஸோ ஜஸ்ட் அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அடுத்ததை பாதியை சப்ராக்ட் பண்ணிக்கிறேன், அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிடுறேன், ஆன்சர் கிடச்சிருது. ஓகே, ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இது வந்து ஒன் ஆஃப் த மாடல், பேசிக்கான மாடல். இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுத்து அதை பர்சன்டேஜை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது.
ஸோ அதுக்கு அடுத்து இது போன வருஷம் போர்டில் கேட்ட 1 மார்க் கொஸ்டின். போன வருஷம் 2025 போர்டில் கேட்ட பயாலஜியோட ஒன் ஆஃப் தி 1 மார்க் கொஸ்டின் செட் 2ல் கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ரொம்பவே ஈஸி. ஸோ இன் அ நேச்சுரல் பாப்புலேஷன் ஆஃப் 60 இண்டிவிஜுவல்ஸ், ஒரு பாப்புலேஷனில் 60 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. ஸோ ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குவிலிபிரியம் ஃபார் அ ஜீன் வித் 2 alleles கேபிட்டல் B and small b with the gene frequency of allele capital B is 0.7. The genotype of heterozygous capital B small b will be how much அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் P plus Q frequency of dominant and recessive allele results 1. ஓகே, அவன் என்ன கொடுத்துருக்கான், டாமினன்ட் அலீல் கொடுத்துட்டான், கேபிட்டல் பியை வந்து கொடுத்துருக்கான், அலீல் பின்னு கொடுத்துட்டான். அப்போது பி வந்து 0.7. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நான் Q தான் கண்டுபிடிக்கணும், Qக்கு வந்து அவன் வேல்யூ கொடுக்கல. இப்போ Q is equal to இந்த P இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் போயிடும். ஸோ 1 மைனஸ் P equal to 1 minus 0.7. ஸோ 2 புள்ளி வச்சோம்னா இங்கே நமக்கு 0.3 கிடைக்கும். அப்போது சாரி, இங்கே டாட் வச்சுருக்கேன். ஓகே, 0.3 கிடைக்கும். அப்போது Q வேல்யூ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது P வேல்யூ அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான் 0.7ன்னு ஜீனோட ஃப்ரீக்வன்சி. ஸ்மால் Q வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெசசிவ் வேல்யூவில் வந்து மென்ஷன் பண்ணுது, அதோட ஃப்ரீக்வன்சி நம்ம அந்த 1 மைனஸ் 0.7 போட்டோம், 0.3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கொஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த அலீலோட இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ P வந்து எவ்வளோ, 2Pக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 2Pக்கு வந்து கண்டுபிடிக்கணும். Pயோட வேல்யூ எவ்வளோ, 2 முன்னாடி இருக்குது. Pயோட வேல்யூ 0.0 தெரியுதான்னு தெரியல. ஓகே, 0.7 இன்ட்டு Qவோட வேல்யூ அலீல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 0.3. ஸோ நம்ம இது பண்ணோம்னா 0.14 இன்ட்டு 0.3. சாரி, இங்கே 0.14 போட்டேன், 1.4 தானே வரும். ஒன் 1.4 இன்ட்டு 0.3, ஆன்சர் வந்து 0.42. இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் P ஸ்மால் b தான் கொடுத்துருக்கான், அப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு 0.7 கண்டுபிடிச்சிட்டோம், 0.3 கண்டுபிடிச்சிட்டோம். டேரெக்டாக வேணால் போட்டுருவான் ஆன்சரு, 0.21 போட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நம்ம அந்த ஃபார்முலா படி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் ஒரு நம்பர் வந்து இருக்குது, அது ரெண்டுத்தை ப்ளஸ் பண்ணி தான் இந்த 2ன்ற வேல்யூ வந்து கிடைக்கும், அப்படி தானே? ஸோ அப்போது 2PQ 2 இன்ட்டு PQ போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் PQ வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். 0.7 இன்ட்டு 0.3ன்னு போட்டிங்கன்னா 0.21 கிடச்சிரும். அதை பார்த்து டேரெக்டாக போட்டு போயிடுவோம். ஆனால் இன்ட்டு 2 வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆன்சர் வந்து 0.42. ஸோ இது பேசிக்காக இது வந்து போன போர்டில் வந்து கேட்ட கொஷின். ஓகே, ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்டு டைப்பு சேம் தான், அதே மாதிரி தான். இப்போ நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் பார்த்த மாதிரியே தான் அந்த கொஷின் தான், ஆனால் அதில் டேரெக்டாக வந்து அவன் கொடுத்துட்டான். ஸோ இதில் வந்து அவன் வந்து என்ன கொடுத்துருந்தான், நம்மளை குழப்பறக்காண்டி 60 இண்டிவிஜுவல்ஸ் பாப்புலேஷன் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டான். ஆனால் நம்ம அதை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இங்கே டேரெக்டாக நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஆனால் இங்கே வந்து டாமினன்ட் அலீலோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான் 0.7ன்னு. ரெசசிவ் வேல்யூவில் வந்து நான் 1 மைனஸ் 0.7 போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இங்கே ரெண்டுமே கொடுத்துட்டான். இது வந்து MTG கைட்லேருந்து நான் எடுத்த கொஷின். ஓகே, சாம்பிள் கொஷின் தான்.
கொஷின் ரீட் பண்ணிடுறேன். அட் அ பர்டிகுலர் லோக்கஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அலில் ஏ இஸ் 0.8. ஸோ டாமினன்ட் அலில் வந்து 0.8 கொடுத்துட்டான். ரெசசிவ் அலில் வந்து 0.2 கொடுத்துட்டான். வாட் வில் பி தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோசைகோட்ஸ்? ஹெட்ரோசைகோட்ஸ் அப்படின்னா ஏ கேபிட்டல் இல், டாமினன்ட் அலில், ரெசசிவ் அலில் ரெண்டும் சேர்ந்து தான் ஹெட்ரோசைகஸ். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி 2 போட்டுக்கிறோம். 2 இன்ட்டு 0. கேபிட்டல் அலில் வந்து 0.8. ஸ்டைலஸ் என்கிட்ட இல்லை, நான் ஜஸ்ட் மவுஸை வச்சு போடுறதுனால தான் அப்படி பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.8 இன்ட்டு 0.2 போட்டோம்னா 0.16 கிடைக்கும். 0.16 இன்ட்டு 2 போட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து 0.32. நம்மளை குழப்பறதுக்காண்டே இங்கே என்ன பண்ணியிருக்கான், டக்குன்னு நம்ம ஈஸியாக போடுறோம், கண்டுபிடிச்சோன்னா அவசரத்தில் டக்குன்னு போட்டுருவோம் 2வை மல்டிப்ளை பண்ணாமல். ஸோ இன்ட்டு 2 போட்டால் தான் நமக்கு 0.32 கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த கொஷின், வெரைட்டி ஆஃப் கொஷின். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஷின் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியான கொஷின் தான். ஸோ 110வது கொஷின் அதான் இந்த கொஷினு. ஸோ இங்கே பாருங்க, கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோசைகஸ் ஜீனோடைப்ஸ் AA in a randomly mating population in which the frequency of all dominant phenotype is 0.36? ஓகே, இதான் அவன் கேட்டிருக்க கொஷின். இந்த கொஷின் நான் ஆக்சுவலாக எங்கேருந்து எடுத்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காம்பிடென்சி பேஸ்ட் சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ண அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கூடிய ஒரு கொஷின். இது வந்து நம்ம சிபிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து எடுக்கப்பட்ட கொஷின் தான். அந்த வால்யூம்லேருந்து நான் எடுக்கப்பட்ட கொஷின் தான். ஓகே, ஸோ 2 வால்யூம் இருக்கும், அந்த வால்யூம்லேருந்து அந்த கொஷினை வந்து எடுத்தேன். ஸோ கொஷின் படி அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு தெரியும் ஃபார்முலா p² ப்ளஸ் 2pq ப்ளஸ் q² ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அவன் என்ன கேட்குறான், ஹெட்ரோசைகஸில் இருக்கக்கூடிய ஜீனோடைப் வந்து கொடுத்துட்டான், அதில் எவ்வளோ டாமினன்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஹெட்ரோசைகஸ்னு எடுத்துட்டோம்னா அதில் டாமினன்ட்டும் இருக்கும், ரெசசிவும் இருக்கும். அதில் அவன் டாமினன்ட் அலியில் வந்து கொடுத்துருக்கான், அதோட வேல்யூ வந்து 0.36ன்னு கொடுத்துட்டான். நமக்கு தெரியும் டாமினன்ட் அலில் p², p வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணது இங்கே கொடுத்துருப்போம், p என்ன q என்ன. ஸோ p represents the frequency of dominant allele in a population. p²ன்றது percentage of homozygous dominant individual, q²ன்றது percentage of homozygous recessive individual. இப்போ அவன் என்ன கொடுத்துட்டான், டாமினன்ட் அலீலோட ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துட்டான். டாமினன்ட்டுன்னு கேட்டனால அதில் ஹோமோசைகஸ் டாமினன்ட்டும் வரும், ஹெட்ரோசைகஸில் பாதி இருக்கக்கூடிய டாமினன்ட் அலீலும் வந்து வரும், பாதிக்கு பாதி. ஸோ அப்போது இந்த p² ப்ளஸ் 2pqவோட மொத்த வேல்யூ, ஹெட்ரோசைகஸ்னாலே இந்த இடத்துல மோஸ்ட்லி டாமினன்ட் அலீல் தான் ரெப்ரசென்ட் பண்ணும், டாமினன்ட் தான் வந்து எக்ஸ்பிரஸும் ஆகும். ஸோ அப்போ அந்த p² ப்ளஸ் 2pqவோட வேல்யூ எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 0.36. புரியுதா? இந்த p² ப்ளஸ் 2pqவோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா 0.36 கொடுத்துட்டான். ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த p² ப்ளஸ் 2pq இஸ் ஈக்குவல் டு 0.36. அப்போது q² இருக்குது, q² இஸ் ஈக்குவல் டு, இதை நான் அப்படியே மாற்றிக்கிறேன், 1 மைனஸ் இந்த p² இது அங்கிட்டு போகும்போது நெகட்டிவ் ஆயிரும்னா p² ப்ளஸ் 2pq அப்படின்னு கிடைக்கும். அப்போது இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.36 பாயிண்டிங் வச்சுருக்கேன், 1 மைனஸ் 0.36. இந்த 0.36 அவன் கொடுத்துருக்க வேல்யூ தான். ஸோ இங்கே வந்து ஆல் டாமினன்ட்டும் கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க, ஆல் டாமினன்ட், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல் டாமினன்ட் அப்படின்னா இந்த இடத்துல கேபிட்டல் பியோட ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹோமோசைகஸ் டாமினன்ட்டும் வரும், ஹெட்ரோசைகஸில் இருக்கக்கூடிய டாமினன்ட்டில் இருக்கக்கூடிய பாதி அலீலும் வந்து வரும், அது 0.36. ஸோ நம்ம q² வந்து கண்டுபிடிக்கணும். q²ன்றது இங்கே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரெசசிவ் அலீலோட பர்சன்டேஜை தான் q²ன்னு சொல்கிறான். அப்போ 1 மைனஸ் 0.36ன்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சரு 0.64 அப்படின்னு கிடைக்கும், அப்படி தானே? ஸோ q²ன்றது பர்சன்டேஜ் ஆஃப் ரெசசிவ் அலீலோட பர்சன்டேஜ் 0.64 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா ரூட்டாக மாறிடும்.
ஸோ 0.64. ஸோ ரூட் ஸ்கொயர் எடுத்தோம்னா 0.8. அப்போது க்யூவோட வேல்யூ எவ்வளோ? 0.8. இதை நான் அழிச்சிடுறேன். க்யூவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 0.8ன்னு. அப்படியே எடுத்தேன், சப்ஸ்டியூட் பண்ணேன், நமக்கு 0.64ன்னு கிடச்சிச்சு. அதுக்கு நான் ரூட் எடுத்தேன். ஸோ ஆன்சர் வந்து க்யூவோட வேல்யூ. க்யூனா என்னது இங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எஸ்எஸ்சி. க்யூவோட வேல்யூ 0.8. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு 1. இப்போ நான் பியை கண்டுபிடிக்கணும். அடுத்து q இஸ் ஈக்குவல் டு, ஓகே சார் பி கண்டுபிடிக்கணுமா? க்யூன்னு போட்டேன். p is equal to 1 minus q. க்யூவோட வேல்யூ 0.8. 1 minus 0.8ன்னு போட்டோம்னா ஆன்சரு 0.2ன்னு கிடைக்கும். ஓகே. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல் டாமினேட்னு கொடுத்துட்டோம். ஆல் டாமினேட்னு கொடுத்தனால இங்கே நம்ம 2pqன்ற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 2pqன்ற வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2pq ஈக்குவல் டு, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். பியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 0.2. க்யூவோட வேல்யூ வந்து 0.8. ஓகே, அப்போது 0.16. 2 வந்து 0.32. 0.32 தான் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோசைக்கஸோட ஜீனோடைப்பு. அவன் கேட்டிருக்க கொஸ்டின், அவன் கொடுத்துருக்க கொஸ்டின் இதில் நல்லா நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் என்னென்னு தெளிவாகவே தமிழில் சொல்லிடுறேன். அவன் வந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் கொடுத்துருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல் டாமினேட்னு கொடுத்துட்டான். ஹெட்ரோசைக்கஸில் ஒரு டாமினேட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், டோட்டலாக பி ப்ளஸ் க்யூ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், 0.36ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம க்யூ ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அதுலேருந்து க்யூவை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் பியை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் 2pq கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த ஹெட்ரோசைகஸ் ஜீனோடைப்பை வந்து கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே. ஸோ ஒரு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து ஹார்ட்வே வெயின்பெர்க் பார்த்தோம். மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக அதை தான் கேட்பாங்க. இது பேசிக்காக ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. பட் அதனால் இதில் நம்ம இதுலேயே வந்து மிஸ்டேக் வந்து விட்டுருவோம். ரொம்பவே ஈஸி இருந்தது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சது இந்த 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்து தான் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு இந்த ஹார்ட்வே வெயின்பெர்க் பிரின்சிபலில் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், comment in the comment section. Thank you.